Hello Apila. Hello Nakshatra. How are you? I am fine. What about you? I am good too. இன்னைக்கு எங்க மிஸ் எல்லாருக்கும் ஸ்டோரி புக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எனக்கு என் அம்மாவுக்கு பிடிக்கும் அதை கொடுத்துருக்காங்க. நான் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நீ சொல்றியா? ஓகே நட்சத்திரா. என் அம்மாவுக்கு பிடிக்கும் அபியின் தோழி ராதா. ராதாவுக்கு ஸ்ட்ராபெரி பழங்கள் கொண்டு வந்தாள். அபிக்கு 3 பழங்கள் தந்தாள். அபிக்கு சந்தோஷம். 2 பழங்கள் சாப்பிட்டாள். ஒன்று அம்மாவுக்கு எடுத்து வைத்தாள். அபி பழத்தை அம்மாவிடம் காட்டினாள். அப்புறம் அவளே சாப்பிட்டு விட்டாள். அம்மாவுக்கு தரவில்லை. சின்ன வயதில் சாப்பிட்டது. எனக்கும் ஸ்ட்ராபெரி ரொம்ப பிடிக்கும் என்றார் அம்மா. ஐயோ, அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குமா? தராமல் சாப்பிட்டோமே. அபிக்கு வருத்தம். வீட்டில் அபியும் அம்மாவும் தான். அம்மா கூலி வேலை செய்கிறார். அம்மாவுக்கு பிடித்ததை வாங்கி சாப்பிட மாட்டார். என்ன செய்வது? வீட்டில் உண்டியல் இருந்தது. அபி கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்தாள். தினமும் உண்டியலை குலுக்கி பார்த்தாள். உண்டியல் நிரம்ப ஆரம்பித்தது. அபி சந்தோஷம். சில மாதங்கள் ஆயின. உண்டியல் நிரம்ப உண்டியலை உடைத்தாள். காசு எண்ணினாள். பழக்கடைக்கு போனாள். ஸ்ட்ராபெரி கேட்டாள். சீசன் முடிந்து விட்டது. இனி அடுத்த வருஷம்தான் கிடைக்கும் என்றார் கடைக்காரன். அச்சோ, 1 வருஷமாகுமா? இது அபிக்கு தெரியாது. அடுத்த வருடம் வரும் வரை காத்திருந்தாள். அம்மாவுக்கு பிடித்த ஸ்ட்ராபெரி வாங்கி தந்தாள். இப்போ நீ படிக்கிறியா? படிக்கிறேன் நட்சத்திரா. அணில் குட்டி. நான் காபிலர் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். அப்பா தோட்டத்தில் வேலை செய்கிறார். அங்கே ஒரு அணில் இருந்தது. ஒரு நாள் ஒரு குட்டி அணில் அங்கே கூட்டில் இருந்து கீழே விழுந்து அப்பா அதை பிடித்து வந்தார். அழகாக இருக்கிறது. சிப் சிப். என்ன பெயர் வைத்தோம்? ஒரு அட்டையில் வீடு செய்தேன். அது சிப் சிப் வீடு. பால் தந்தேன். சிப் சிப் குடித்தது. பள்ளிக்கூடம் விட்டேன். ஓடி வருவேன். சிப் சிப் உடனே விளையாண்டது. என் நண்பன் வந்தான். என் கையில் சிப் சிப் படுத்து கொண்டது. கொஞ்சம் மலர்ந்தனும் கொய்யாப்பழம் கொஞ்சம் மலர்ந்தனும் கொய்யாக்காய் தந்தேன். கொட்டி தின்றது. ஒரு நாள் விளைந்து வந்த சிப் சிப் என்ற குதித்து ஓடி வந்தது. அப்பா கடலை வாங்கி வந்தார். இருவரும் சேர்ந்து சென்றோம். ஒரு நாள் எனக்கு காய்ச்சல். அம்மா மடியில் படுத்திருந்தேன். சிப் சிப் என்னையே பார்த்தது. அதுதாண்டி